பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணை வழங்கப்பட்டிருந்த 14 தமிழ் கைதிகள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என சட்டமா அதிபர் திணைக்களம் ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்த நிலையில் அது தொடர்பான முடிவை தெரிவிப்பதற்காக அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் பிரசனமாக இருந்தனர். தாம் புனர்வாழ்வை எதிர்பார்க்கவில்லை எனவும் முழுமையான விடுதலையே தமக்கு வேண்டும் எனவும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த 14 பேரும் தங்களின் சட்டத்தரணி ஊடாக இந்த நீதிமன்றத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். அதன்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகளை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. டிஐடி போலீஸ் பிரிவினர் கட்டாயமாக புனர்வாழ்வுக்கு இவர்களை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் இன்று வழக்கு கூப்பிடப்பட்டது. எனினும் இந்த 14 பேரில் எவருமே புனர்வாழ்வுக்கு சம்மதிக்காதபடியினால் இந்த வழக்கு விசாரணை நீதிபதியை சொன்னார், அவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் அவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்ப முடியாது என்று. எனவே ஜூன் மாதத்தில் ஒரு தேதியிடப்பட்டு இந்த வழக்கு கூப்பிடப்படுகிறது. இது கடந்த வருடம் அரசியல் கைதிகள் செய்த போராட்டத்தின் பேரில் தமிழ் கட்சிகள் மற்றும் அரசாங்கம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஏதோ சலுகைகள் செய்ய போறோம் என்ற ரீதியில் பிணை கொடுக்கப்பட்ட சில பேருக்கு. என்றாலும் அந்த பிணையை மீறி இவர்களை புனர்வாழ்வு என்று நிர்பந்தத்தின் பேரில் ஒரு சிறைக்கு தள்ளும் மூலமாகத்தான் இந்த நடவடிக்கை நடைபெறுகிறது. எனவே இந்த நல்லாட்சியில் இவர்கள் செய்வது எல்லாம் பழைய ஆட்சியில் நடைபெற்றதற்கு எந்த விதமாகவும் வித்தியாசமாக இல்லை என்று நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. இவர்கள் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள். எனவே அவரோடு தங்களுடைய போராட்டத்தை இன்னும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2015 11ஆம் மாதம் 13ஆம் தேதி 38 பேருக்கு பெயில் வழங்கியிருந்தாங்க. நாங்க பல உண்ணாவிரதங்கள் இருந்துதான் எங்களுக்கு ஒரு பெயில் வழங்கியிருந்தாங்க. எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தன் ஐயாவின் வேண்டுகோளும் இணங்க நாங்க உண்ணாவிரத்தை கைவிட்டு எங்களை பிணையில விட்டிருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் நீதிமன்றம் வந்திருந்தோம், எங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் மறுத்துக்கொண்டோம். ஏன்னா இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இப்படி எங்களுக்கு ஒரு கொடுமை செய்ய நினைச்சு நாங்கள் வருத்தப்படுகிறோம். இந்த ஆட்சி மாறாணுமன்றத்துக்காக வடகிழக்கு மக்கள் ஜனாதிபதி ஐயாவை தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு நல்ல ஒரு ரீதியாக போய்கொண்டு எங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறது வேதனைக்குரியபடியாம். விடுதலை புலிகள் என்று எங்களை குற்றம் சாட்டப்பட்டு நாங்கள் இந்த விடுதலை புலிகளாக நாங்கள் இல்லை. ஏன்னா யுத்தம் முடிஞ்சு 2009ஆம் ஆண்டு முடிவைக்கப்பட்டு இன்று நாங்கள் வேதனையோட எங்க குடும்பங்கள் எங்க பிள்ளை குட்டிகள் தெரிவித்து இதுக்கு என்னென்று எங்களுக்கு தெரியாம இருக்கு. எப்போது நாங்கள் கை செய்யப்படலாம் மீண்டும் நாங்கள் அதை மறுத்திருக்கிறபடியா எங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு வழக்கு தாக்கல் செஞ்சு மீண்டும் எங்களை போடுவாங்கன்னு சொல்றாங்க. கூட்டமைப்பு நினைச்சா எங்களை வீதியில் இறங்கி போராட்டம் செஞ்சு 217 பேர் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்க 15 வருஷம் 10 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கையை கொண்டு வராங்க. இப்படி நிலை வந்து யாருக்கும் அவங்க நினைச்சா கூட்டம் வீதியில் இறங்கி அங்க இங்க கதைச்சு அவங்க செய்யலாம். இன்னைக்கு 16 பேர் கொண்ட ஒரு கூட்டமைப்பு வச்சு நடத்துறாங்க. எதிர்கட்சியா இருக்க அவர் நினைச்சா இதை வந்து செய்யலாம். அவங்களா எங்களுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி எங்க மக்களுக்கு ஒரு இது செஞ்சு எங்க கைதிகளை விடுதலை செஞ்சு நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் இதேணும். இதேவேளை பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரால் நீதவான் வர்ணை ஆட்டிகளம் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட தமிழ் கைதிகள் மேலும் 17 பேரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இதற்கமைய இந்த தமிழ் கைதிகள் 17 பேரும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.